வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெட்மி 9A வாட்டர் டேமேஜ் ஃபோனு. இது வந்து ரெட்மி 9Aக்குன்னு கிடையாது, எல்சிடி பேனல் உள்ள எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் டேமேஜ் ஆகுதுன்னா பெரும்பாலும் வந்து லைட்டிங் ஓரியன்டாக ப்ராப்ளம்னா இந்த லைன் மட்டும்தான் ஆகும். அது உங்களுக்கு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். இது வந்து எல்இடி ஆனோடு லைனு. ஏன் அது இப்போ டேமேஜ் ஆகுது அப்படின்னா, இதில் அரௌண்டு வந்து 24 வோல்ட் வந்து நமக்கு கனெக்டருக்கு ரிசீவ் ஆகும். அப்போ வாட்டர் படும்போது கனெக்டருங்கிறது நமக்கு அவுட் சைடில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய லைனில் ஆனோடு லைனும் ஒன்று. அப்போ நம்ம வாட்டர் டேமேஜ் ஆகணுன்னா நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஆனோடு லைன்லேயும் வந்து ஒரு முக்கியமான லைனு. இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக போர்டை வந்து வாட்ச் பண்ணும்போது எனக்கு வாட்டர் டேமேஜுக்கான சைனேஜ் தெரியுது. கெப்பாசிட்டர்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, வாட்டர் டேமேஜ். இப்போ வந்து நான் வந்து ஒரு எல்சிடி பேனலில் செக் பண்ணும்போது ஆனோட பின் நான் முதல்ல செக் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஒரே ஒரு பின்னு மட்டும் எரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஆனோட பின். இதை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சுரண்டிட்டு நீங்கள் அந்த லைனோட வந்து ஜம்பர் அடித்தாலே வந்து ஓகே ஆகிடும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, எனக்கு பேஸோடு வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு லைனை மட்டும் மேக் பண்ணி பார்த்தேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைனை மேக் பண்ண பிறகும் எனக்கு வந்து மல்டிமீட்டரை செக் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல வந்து ஓஎல் தான் ரிசீவ் ஆச்சு. இதேமாரி கனெக்டரில் நீங்கள் ஒரே ஒரு பின்னு மட்டும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு மைக்ரோ சால்டரிங்கை வச்சு நீங்கள் அந்த ஒரே ஒரு பின்னை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பக்காவாக சால்டர் பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு லைன்ஸ் வந்து ரிசீவ் ஆகலை. ஏன் அப்படின்னா ஹை வோல்டேஜ் லைனுங்கிறதுனால இது வந்து பேஸோடையே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டேரெக்டாக அந்த இடத்துலையும் ஆயில் வருது, அதோட பேடு முன்னாடி உள்ளதுலேயும் ஆயில் வருது. ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த லைனுமே எனக்கு வந்து அங்கேருந்து எடுக்க முடியலை. பக்கத்தில் லைன்ஸ் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு, நமக்கு அந்த பேடு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சைடில் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது எல்லாமே வந்து கிரவுண்ட் லைன். நீங்கள் தெரியாமல் வந்து இப்போ சுரண்டிட்டு நீங்கள் மற்ற லைனை எடுத்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா கிரவுண்டோட அது வந்து டேரெக்டாக ஷார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்கிமேட்டிக் எடுத்துகிட்டு நம்ம ஆனோட் லைனை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். ஆனோட் லைனுக்கு பார்த்திங்கன்னா எங்கேருந்தும் பக்கத்தில் கெப்பாசிட்டரோ எந்த காம்பனண்ட்டோ இல்லை. டைரெக்டாக சர்க்யூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆனோட் லைன் வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்க லைனு இதோட காயிலிருந்து தான் நம்ம வந்து எடுத்து அடித்தாகணும். இடையில வந்து காம்பனண்ட்ஸ் எதுவும் நமக்கு கனெக்டர் சைடில் இல்லை. அப்படிங்கிறப்ப போர்டோட பேக் சைடில் இருந்து நீங்கள் இந்த சைடுக்கு நீங்கள் ஒரு ஜம்பர் அடிக்கிறீங்க, அதுவும் ஒரு 24 வோல்ட் லைனுங்கும் போது நீங்கள் அதை ரூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜம்பர் அடிச்சுட்டு சரியாக ரூட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜம்பர் அடித்து நீங்கள் பேக் பண்ணும் போதே உங்களுக்கு டேமேஜஸ் வந்து ஆகிடும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் ஜம்பர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கனெக்டர்லேருந்து டைரெக்டாக இந்த சைடுக்கு கம்ப்ளீட்டாக ரூட்டிங் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்டிங் பண்ணும்போது யூவி மாஸ்க்கு, யூவி லைட்டு இதை வச்சு நம்ம வந்து 1 by 1 வந்து ரூட்டிங் பண்ணணும். முடிஞ்ச லெவலுக்கு ஸ்க்ரூ ஹோல்ஸ் மாதிரி இடங்களில் வந்து போகாமல் பார்த்துக்குங்க. ஸ்க்ரூ ஹோல்ஸில் நீங்கள் போட்டாலும் ஏதாவது ஒரு ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் ரூட்டிங் பண்ணும்போது ஸ்க்ரூ ஹோலில் பண்ணாமல் ஓரளவு ஷீல்டோட மார்க்கிங்கில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஷீல்டோட மார்க்கிங்கில் கண்டிப்பாக வந்து போர்டு வந்து எந்த இதுவும் ஆகாது. கரெக்டாக நீங்கள் ரூட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல சால்டர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்இடி ஆனோடுங்கிற லைன் பார்த்திங்கன்னா இங்கே ரிசீவ் ஆகிடும். எல்இடி ஆனோடு வந்து இங்கே ரிசீவ் ஆனால் மட்டும்தான் 24 வோல்ட் நமக்கு கனெக்டருக்கு வரும். டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து க்ளோ ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு பேக்லைட் இஷ்யூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த லைனை வந்து டேரெக்டாக இங்கே ஜம்பர் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரே ஒரு ஆனோட் கட்டு தானேங்க, இது ஒரு நார்மல் இஷ்யூ அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு வாட்டர் டேமேஜ் ஃபோனுங்கிறப்ப நமக்கு ரெகுலராக வரக்கூடிய ஃபால்ட்டில் இதுவும் ஒன்று. வாட்டர் டேமேஜ்னாவே ஆனோடு பின்னுங்கிறது ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அதனால தான் நான் இது முதல்ல வீடியோவை மேக் பண்ணேன். ரெகுலராக வரக்கூடிய ஃபால்ட்டு நீங்கள் பண்ணும்போது அதேமாரி நம்ம டிஸ்பிளேலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடு பின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போன் ஆகிடுச்சு.
இப்போ இதுக்கு போய்ட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே மாற்றினாலே எனக்கு ரெடி ஆகிடும். இதுக்காக போய்ட்டு நம்ம டிஸ்பிளே மாற்ற தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கனெக்டரை ஸ்க்ராட்ச் பண்ணி கனெக்டரையே வந்துட்டு ஜம்பர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஜம்பர்ஸு இதிலேயே வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி சிப் லெவல் ஒர்க்லாம் வந்து நல்லா ஏர்னிங்ஸே பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜம்பர் பண்ணுறப்ப சுரண்டி ட்ராக் அடிக்கிறப்ப அப்படிங்கும்போது இந்த ஆனோட் லைனை வந்து ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் வேலை செய்யணும். எதுக்காக அப்படின்னா, இதில் வர்ற வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வாட்டர் பட்டே முதல்ல இது தான் டேமேஜ் ஆகுது. அப்படிங்கிறப்ப இது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து கிளியராக எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து அடிங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த லைனே வந்து டேமேஜ் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஹை வோல்டேஜ் போய் அந்த இடம் வந்து போன் ஆகிருக்கு. அதனால் நமக்கு லைனில் வந்து நம்ம ஜம்பர் அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜம்பர் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஏரியா வந்து நமக்கு வந்து கரெக்டாக சால்டர் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி இதுலேயும் யூவி வந்து அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி யூவியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி அகைன் வந்து கீழே விழுகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டேமேஜ் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரூட் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். இது ஆனோட் லைனுங்கிறத ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ரூட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டை வந்து நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து டிஸ்பிளேவும் வருது, நமக்கு வந்து போர்டும் கம்ப்ளீட் ரெடி பண்ணிட்டோம். டிஸ்பிளே போர்டு ரெண்டையுமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபால்டெல்லாம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.